வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு புது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வியூ மெசேஜாக சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை வந்து ஒன் டைம் ஃபோட்டோவை சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மெசேஜாக சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணமோ அவங்களை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்படி வாய்ஸ் சென்ட் பண்ணுவீங்க, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து சென்ட் ஆயிரும். இந்த மாதிரி இல்லாமல் இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்து விடுங்க. மேலே இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகும். இதில் நீங்கள் நடுவில் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மறுபடியும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேவா? இதில் இந்த சென்டுக்கு மேலே பாருங்கள், ஒன்றுன்னு போட்டு ரவுண்டு போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜை சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்ட் ஆகும். வாய்ஸ்ன்னு போட்டு இப்போ ஒன்றுன்னு போட்டு ரவுண்டு போட்டிருக்கா. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணி வியூ பண்ண முடியும். அவங்க இதை யாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ண முடியாது. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அந்த ரெக்கார்ட் பண்ணதை நீங்களே மறுபடியும் கேட்கலான்னு நினச்சாலும் முடியாது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் கேட்க முடியாது. இதே நீங்கள் நார்மலாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதை வந்து கேட்க முடியும். ஓகேவா கைஸ்? இதே அவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். நார்மலாக நீங்கள் எப்போ சென்ட் பண்ணுற மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த மாதிரி ரிசீவ் ஆயிருக்கும். இதே நீங்கள் ஒன் டைம் வாய்ஸாக அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி ரிசீவ் ஆயிருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளே பண்ணி வாய்ஸை கேட்டுக்கலாம். கேட்டதுக்கப்புறம் அவங்க பேக் வந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இழுத்து விட்டிங்கன்னா சென்ட் பட்டனுக்கு டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டு ரவுண்ட் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் வியூ வாய்ஸாக மாறிடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரிலேட்டடான நிறைய வீடியோ போட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.